உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வச்சார்? ஒரு பேரா ரெண்டு பேரா? ஏதாவது எந்த பேராவது மக்கள்கிட்ட ஞாபகம் இருக்குதா? ஒரு பெயரை வைப்பார், ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பெயரை வைப்பார், ஃபோட்டோ ஷூட் போடுவாங்க, நம்ம பத்திரிக்கையாளர் அழகாக பிடிச்சி வெளியிடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. பெயர் வைப்பதிலே நோபல் பரிசு கொடுத்தா பொருத்தமாக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அதுக்கு தலைவர் போடுவார், அதோட அந்த திட்டம் மூடு விழா கண்டுடும். எத்தனை திட்டம், எத்தனை குழு அமைச்சீங்க? 52 குழு அமைச்சிருக்கிறீங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம். திரு ஸ்டாலின் அவர்களே திட்டத்தை அறிவிக்கிறீங்க, குழு போடுறீங்க, அது தலைவர் போடுறீங்க, அதனுடைய விளக்கத்தை கொடுங்க. வெள்ளை அறிக்கை மக்கள் கேட்குறாங்க. அந்த திட்டத்தினால என்ன பயன்? அத்தனையும் வெற்றி விளம்பரம். அதோட அந்த திட்டம் முடக்கப்பட்டு விடும். இப்படி மக்களை தினந்தோறும் ஏமாற்றி ஏமாற்றி தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை. என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறார். அதிமுக சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டாந்தாங்க. என்று இதெல்லாம் அந்த வழியிலே வந்து அம்மாவுடைய அரசு 63,000 கோடி 63,000 கோடி இதுவரை இந்தியாவில் 63,000 கோடி ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததே கிடையாது. அந்த வரலாற்றை நாம தான் படைச்சோம். மத்திய அமைச்சரை நேரடியாக அழைத்து அடிக்கல் நாட்டி 2ஆம் கட்டம் சுமார் 118 கோடியில் 63,000 கோடியில் அந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி நெஞ்ச நிமிர்த்தி பெரிய திட்டத்தை சொல்றோம். எந்தெந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் சொல்றோம். அப்படி ஒரு திட்டத்தையாவது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிருக்குதா? அத்தனை வாய்ச்சவடாது.